கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் கிளமங்கலத்தில் சம கல்வி எங்கள் உரிமை கையெழுத்து இயக்கம் பேருந்து நிலையத்தில் தொடங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளமங்கலத்தில் பாரதிய ஜனதா கட்சி மேற்கு ஒன்றியம் சார்பில் சம கல்வி எங்கள் உரிமை என்பதை திமுக அரசுக்கு உணர்த்தும் விதமாக தேசிய கல்விக் கொள்கை 2020க்கு ஆதரவாக தமிழக மக்களிடம் கையெழுத்துக்களை பெரும் மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. மாநில தலைவர் ஆணைக்கிணங்க இன்று கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் நாராயணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட தலைவர் நாகராஜ், முன்னாள் மாவட்ட தலைவர் முனிராஜுலு, தேர்தல் அதிகாரியாக அறிவிக்கப்பட்டுள்ள சாட்சியாபதி மற்றும் மாநில விவசாய அணி துணைத் தலைவர் கோவிந்த ரெட்டி, செயற்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன், மாவட்ட மருத்துவ அணி தலைவர் டாக்டர் நாகேஷ் ஆகியோர் பங்கேற்று கையெழுத்து இயக்கத்தினை தொடங்கி வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சுந்தரமூர்த்தி, சூளகிரி மத்திய மண்டல தலைவர் மஞ்சுநாத், கிளமங்கலம் ஒன்றிய தலைவர் எஸ் ராஜேஷ்குமார், சீனிவாச ரெட்டி, குந்துவாரணப்பள்ளி மகேந்திரன், சந்துரு, ஜெய்சங்கர், மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் மற்றும் பாஜக கட்சியின் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் போதும் ஆங்கிலம் போதும், ஏன்னா அவருடைய பிள்ளைகள் ஹிந்தி படிக்கலாம், பிரெஞ்சு படிக்கலாம், எல்லாம் படிக்கலாம். ஆனா நம்முடைய பிள்ளைகள் இரண்டே மொழி தான் படிக்கிறாங்க. இந்த பாட்டை எங்க நம்ம போகணும், தமிழ்நாட்டை விட்டு எங்க நம்ம வெளியே போகணுங்கிறது தான் அவருடைய கேட்டது. உதாரணத்துக்கு அவங்க பல்வேறு போராட்டங்கள் பண்ணாங்க, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். அந்த முட்டாளர்கள் ஒரே ஒரு விஷயம் தெரியாது, ஹிந்தி ஆகியப்ப இங்கிலீஷ் ஆகியும், ஹிந்தி ஆகிய தெரியலாம், ஹிந்தி எழுதி இங்கிலீஷ் எழுத அவங்க தெரியல, முட்டாள் அவ்வளோ ஒரு அயோக்கியம். நாம நம்ம குழந்தை கற்றுக்கொண்டால் போதும் என்பது வேண்டும் என்றால் நம்முடைய மும்மொழி கொள்கையை நாம் கையில் எடுத்து ஒவ்வொரு நிர்வாகியும் கூட அவர் இருக்கக்கூடிய சொந்த புத்தியில் முன்னோட்டங்களை ஒரு சாதனையாக ஏற்றுக்கொள்வார்கள். ஒவ்வொரு மண்டல தலைவரும் கூட அதே மண்டலில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் அனைவரும் அரவணைத்து ஒரு இளைஞர்கள் கூட அழைக்க வேண்டும். அனைவரும் அழைத்து ஒவ்வொரு கூட்டிலும் கூட 300 பேரை நீங்கள் 300 வீடுகளுக்கு செல்ல வேண்டும். 300 வீடுகளுக்கு சென்று அந்த கையெழுத்தை பெற வேண்டும். அவருக்கு விருப்பமான மொழி ஏதாவது இருந்தாலும் பரவாயில்லை, தமிழாகட்டும், தெலுங்காகட்டும், கன்னடாகட்டும், மூன்றாவது மொழி எதுவும் பிடிக்கும் என்று கேட்க வேண்டும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூன்றாவது மொழி எனக்கு தெலுங்கு வேணும், மூன்றாவது மொழி எனக்கு கன்னடம் வேணும், மூன்றாவது மொழி தமிழ் வேணும், மூன்றாவது மொழி ஹிந்தி வேணும். இப்படி கேட்கக்கூடிய வீடு அனைத்து வீடுகளும் திமுக வீட்டுக்கு போய்க்கல, அவனால தான் பண்ணுவான். ஏன்னா அவங்க கூட அவனுக்கு தெரியுது, நியாயம் அவனுக்கு தெரியுது. ஆக அனைத்து வீடுகளுக்கும் நான் செல்ல வேண்டும். எந்த பயமும் அச்சம் கிடையாது. எந்த அச்சம் பண்ணணும், நாம நேர்மைக்காகவும் நீதிக்காகவும் போராடக்கூடிய ஒரு கட்சி. நாம் அனைவரும் பொது நலத்துக்காக பாடுபடக்கூடிய ஒரு நிர்வாகிகள். சுயநலத்துக்காக இருக்கக்கூடிய யாரும் சுயநலத்துக்காக வரல. இன்னைக்கு கூட நான் தான் எல்லாரும் பெட்ரோல் போட்டு கொடுக்குறீங்க, கரெக்டாக கட்சி எடுத்து. ஏன்னா இது தேசத்தை காப்பாற்ற வேண்டும், தெய்வத்தை காப்பாற்ற வேண்டும் என்று துணிச்சலோடு வெளியே வரக்கூடிய ஒரு கட்சி நிர்வாகிகள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை மாற்றலாம். ஆனால் நிர்வாகிகள் அனைவரும் இந்த கையெழுத்து எடுப்பதை நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டும். அதே போல கடந்த 6 மாத காலமாக நீங்கள் செய்த உறுப்பினர் சேர்க்கையை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும். இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 40,000 50,000 உறுப்பினர்கள் இருக்கலாம். நாம வாங்க 1,24,000 ஓட்டு வாங்கிடும், கிட்டத்தட்ட 1,00,000 கோடி வாங்கிடும். உறுப்பினர் சேர்க்கிறார்கள். அந்த உறுப்பினர் சேர்க்க வேண்டும் என்பதுதான் எத்தக்கூடிய அனைவருடைய விருப்பம் கூட. ஆக தயவு கூட்டு எத்தக்கூடிய நிர்வாகிகள் இதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாலும் முன்னாள் நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து இந்த வேலையை நீங்கள் ஈடுபட வேண்டும். நம்முடைய கட்சியை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டும். இப்பொழுது ஒவ்வொரு மண்டலிலும் கூட நம்முடைய மாவட்ட தலைவர்
மண்டல தலைவர் தேர்ந்தெடுத்தவுடன்